இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 25/2/2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 13ஆம் நாள். இன்றைய நாள் வளர்பிறையிலே இருக்கக்கூடிய அஷ்டமி. காலையில 4:10 வரைக்கும் இருக்கும். பின்பு நவமி திதி வந்துடும். ரோகிணி நட்சத்திரம் மாலை 2 மணி 8 நிமிடம் வரை இருக்கும். பின்பு மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரம் வந்துடும். இந்த நட்சத்திரத்தினாலே சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். இன்னைக்கு சித்த யோகம் அப்படின்னா நிறைவான யோகம், மங்களகரமானது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சித்த யோகம் கொண்ட நாள் புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். யோகங்களை குறிப்பாக கொண்ட நாள். காலையில 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலை 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். 12:01 ராகு காலம், 7:09 யமகண்டம், 10:12 குளிகை. வடக்குல சூலம், பால் பரிகாரம். கும்பராசி குளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 வினாடி 51. 6 மணி 30 நிமிடத்துக்கு சூரியனின் உதயம். இன்றைக்கு ஒரு மேல் நோக்கு நாள். அப்படின்னா எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். கட்டடங்கள்லாம் போன்ற கட்டுவதற்கு நல்ல நாள் அப்படின்னு. இன்றைய நாளில நமக்கு விஷ்கம்பம் என்கிற நாமயோகத்தின் முதலாவது நாமயோகம், பாலவகரணம் என்கிற புலி அப்படின்னு சொல்லுவோம். மங்களகரமான நாள். மங்களகரமான காரியங்கள் செய்வதனால லாபங்கள் கிடைக்கும். பயிர் தொழிலே விதை விதைக்கிறதுக்கு நல்ல நாள். பற்கள் போன்றவற்றெல்லாம் அந்த டென்டிஸ்ட் போயிட்டு பல்லெல்லாம் சரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். மர வேலை, சிற்ப வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும்னா வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம், ஃபேப்ரிகேஷன், ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ், அதெல்லாம் இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. அதுலேயும் இன்னைக்கு நவமி திதி அப்படின்னு முடிந்து, நவமி திதி, அஷ்டமி திதி முடிந்து நவமி திதி வருது. நவமி திதினாலே நமக்கு செய்யற காரியத்தை கரெக்டா செய்யணும்னு எண்ணம் வரும். பகைவரை அழிப்பது, நண்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணை நிற்பது, இப்படி எல்லாம் கொண்டு வரும். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ரோகிணியில தான் சந்திரன் உச்சமாக மாறுவார். அப்படி உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையை தருவதாக அமையும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் அந்த உச்சத்திலே போய் தொட போற நாள்ல செவ்வாயானவர் இன்னைக்கு உங்க ராசியின் 11ஆவது இடத்துக்கு வருவதும், பணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், எதை எடுப்பது எதை விடுப்பதுங்கிறது தெரியாம ஒரு குழப்பம் வரும்னு சொல்லுவாங்களே, அப்படி லாபஸ்தானத்துல 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்தனால கொஞ்சம் தடுமாற்றங்களும் கொண்ட நாளாக இந்த நாள் அமையும். அதனால கொஞ்சம் காலையிலேயே விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுடுங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இல்லைன்னா விஷ்ணுவின் பாடல்களை போட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளை தொடங்குங்க. உங்களுக்கு பல விதத்திலும் புரிதல் நல்லா இருக்கும்.